அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஏரியா எங்கன்னா, ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ரூட்டில் நம்ம இப்போ இருக்கோம். இது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர ரோடு. அது நேராக இந்த பக்கம் போனீங்கன்னா கோவர்தனகிரி, பருத்திப்பட்டு, பூந்தமல்லி அந்த ரூட்டு போகிற ரோடு அது. அதில் மிடில் வசந்தம் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம ஒரு கிரவுண்டு லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. அந்த இடத்த பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம். இந்த ஆவடி டு பூந்தமல்லி ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 450 மீட்டர்ஸில் தான் இந்த லேண்டோட லொக்கேஷன் இருக்குது. ஆவடியிலேருந்து வந்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூலை தாண்டி வசந்த நகருக்கு லெஃப்ட்டு திரும்பும்போது இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லொக்கேஷன் இருக்கும். இது ஒரு 40 ஃபீட் ரோடு. இந்த என்ட்ரன்ஸே வந்து 40 ஃபீட் ரோடு, ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஏரியா. இது என்ட்ராகி நம்ம போகிறோம் அப்படின்னா கரெக்டாக 450 மீட்டர்ஸில் நம்ம ரைட்டு திரும்பின உடனே தேர்டு பிளாட்டாக நம்ம பிளாட் இருக்கோம். ஆவடியில் வசந்த நகர்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இது ஃபெமிலியரான ஏரியா. இந்த வசந்த நகர் இப்போ நல்லாவே டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ போயின்ட்டுருக்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக போயிட்டே இருக்கும்போது நம்ம பிளாட்டை தாண்டி போனோம்னா இங்கே தான் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் குடோனும் இங்கே இருக்குது. இங்கே தான் அவங்க பேக்கிங்லாம் பண்ணுவாங்க. அந்த ரோடையும் கிராஸ் பண்ணி நேராக போய் லாஸ்ட் லெஃப்ட் திரும்பினோன்னா அண்ணனூர் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு பேக் சைடு ரோடும் வந்துடும். இந்த பேக் சைடு ரோடு பிடிச்சி நம்ம போனோம்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷனும் போகலாம், அப்படியே ஐயப்பாக்கமும் போகலாம். ஐயப்பாக்கம் ரூட்டில் முகப்பேரும் போகலாம், டன்லப் வரைக்கும் போகலாம், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்கும் போகலாம். இந்த ரோடு அது வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்ல வரேன். நம்மளோட இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயின்னு இருக்க ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மெயின் ரோட்லேருந்து லைவாக தான் காமிச்சுட்டுருக்கேன், எதுவும் கட் பண்ணவே இல்லை. 450 மீட்டர்ஸுன்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்றது லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரம் தான் 450 மீட்டர்ஸ்ன்றது தாராளமாக நடக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்துடலாம். இது எல்லாமே சிஎம்டி அப்ரூவல் லிமிட்டில் இருக்கிற ஏரியா. சில ஏரியாலாம் வந்து இங்கே அன்அப்ரூவல் லேஅவுட்டாகவும் இருக்குது. அதை இப்போது நம்ம சிஎம்டி அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணி வாங்கினாலும் கிடச்சிடும் அந்த மாதிரியான லொக்கேஷனு. இது வரைக்கும் நம்ம சிமெண்ட் ரோடாக வந்திருந்தோம். இங்கே மழைநீர் கால்வாய் வசதியெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரோடு வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தார் ரோடு போட்டுருவாங்க. அதனால் ஏரியா நல்லா டீசெண்ட் ஆகிடும். நான் சொன்ன ரைட்டு இந்த இடம் தான். இந்த ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. கார்னரில் ஒரு வீடும், அதுக்கு அடுத்து ஒரு வீடும், அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் இருக்குது. இந்த ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் ரோடாக இருக்குது. அதனால் நீட்டாக இருக்கும், குண்டு குடியமாக இருக்காது. வீடுங்க எல்லாமே 1 கிரவுண்ட் வீடாங்க இருக்குது. சில இது அப்பார்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப டீசெண்டான லொக்கேஷன். இந்த 40 ஃபீட் ரோட்லேருந்து நம்ம திரும்பின உடனே 3வது பிளாட்டு நம்ம பிளாட்டு. பார்த்துட்டு இருக்க இந்த வீடுக்கு பக்கத்தில் இருக்க இந்த வேக்கண்ட் லேண்டு தான். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இது வந்து ஒரு 1 கிரவுண்டு. இதோட அளவு என்னென்னா 36க்கு 66, 24 அடி ரோடு. இப்போதைக்கு ஆன்லைன் பட்டா இருக்குது. அப்ரூவல் வேணும்னா அப்ளை பண்ணி ஒரு 30லேருந்து 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். சிஎம்டி அப்ரூவலே பட்டா ஸ்டேஜில் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்லை சிஎம்டி அப்ரூவல் தான் வேணும் அப்படின்னா 30லேருந்து 40 நாளுக்குள்ளே வெயிட் பண்ணி அப்ரூவலை அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். அப்ரூவல் ஸ்டேஜ் வேணும்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவலாகவே பண்ணி கொடுத்துடலான்னு சொல்ல வரேன். 33க்கு 66. இது ஒரு கிரவுண்டு, வெஸ்ட் ஃபேஸிங்கு, 24 அடி ரோடு. லொக்கேஷன் நல்லா இருக்குது, மெயின் ரோடுக்கு நியர்பையாக இருக்குது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க உடனே வீடு கட்டிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் டைப்பாக வேணாலும் கட்டிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மெயின் ரோடு நியர்பையாக இருக்கிறதுனால அவங்கவுங்க யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்குது, காமாக இருக்குது.
இங்கே பொல்யூஷன் ப்ராப்ளம் கிடையாது, தண்ணி நல்லாயிருக்கும், நியர்பை ஆக்சஸ் நிறையவே இருக்குது. இங்கே ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த ஏரியாவை நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆவடி வசந்தம் நகர் அப்படின்னா உங்களுக்கு எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கேன், லொக்கேஷனும் காமிச்சிருக்கேன். இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த லேண்டை வந்து பார்க்கணுன்னால முன்கூட்டியே எனக்கு கால் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் இந்த லேண்டை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு நல்ல ரேட்டுக்கு நான் முடிச்சு தர ட்ரை பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் என்னன்றத டீட்டெயில்ஸை எனக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் அம்மா நேனா ரியல் எஸ்டேட் சந்தோஷ்.